ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி வீடியோக்கள் எதை பற்றி பார்க்க போனால் குயிக்கா படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். கடந்த நவம்பர் 24 இந்த படம் ரிலீஸ் ஆன படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படம் தான். ஆனால் யாரும் இந்த படத்தை வந்து பெருசாக பேசலை. ஸோ இந்த படத்தை பற்றி அந்த ரிவ்யூ அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்கோ கடந்த நவம்பர் 24 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டி அருள் செலின் அப்படிங்கிற புதுமை இயக்குனர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து விதாத், யோகி பாபு, ஸ்ரீ பிரியங்கா, அப்புறம் வினோதினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. காமெடி ஜேனலில் தான் அந்த படம் இருக்குது. இந்த படத்தை கதையை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த படத்தில் வந்து யோகி பாபு வந்து சவுதியில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்காரு. தன்னோட அம்மாவோட மரண செய்தியை கேட்டு வந்து ஊருக்கு வராரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபுவோட அக்கா கணவர் வந்து அந்த ஐஸ் பட்டியை வந்து அவர் ஊர் இல்லைனா பக்கத்து ஊரில் ஐஸ் பட்டி வாங்குறதுக்காக போகிறாரு. அதாவது விதாத்தோட மாமா கிட்டே அவர் வந்து வட்டி தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் போய் வாங்க போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம விதாத் வராரு. அங்கே ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாமா கிட்ட காசு கடன் வாங்குறதுக்காக வராரு. அதுக்கப்புறம் ஐஸ் பட்டியை வாங்குறதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து அதை எடுத்துன்னு போகிறதுக்கு ஆள் யாரும் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, விதாத்தையும் சேர்த்து ஒரு மாமா அனுப்புகிறாரு காசு கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்ப என்ன நடந்துச்சு, விதாத் திரும்ப ஊருக்கு வந்தாரா, யோகி பாபு சவுதிக்கு போனாரா அப்படிங்கிறதான் மீதி கதை. அதுக்கப்புறம் யோகி பாபு வந்து அந்த ஐஸ் பட்டியை வந்து கொடுக்க மாட்டார். காரணம் என்னென்னா அதில் வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிற மாதிரியே அவருக்கு வந்து அப்பப்போ கனவு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஐஸ் பட்டியை வந்து அவரே வச்சுருக்க முயற்சி பண்ணுவார். ஆனால் வந்து விதாத்தோட மாமா அதை வாங்குறதுக்காக வருவார். ஆனால் இவர் யோகி பாபு என்ன சொல்வார்னா, இந்த ஐஸ் பட்டியை நானே வச்சுக்கிறேன், எவ்வளோ பணம் வேணால் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து விதாத்தோட மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து வட்டி தொழிலில் வந்து ஒருத்தரை கொடுத்துருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூசைட் பண்ணிப்பார். உடனே அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அதுக்கும் பணம் கொடுத்துருவார். ஆனாலும் பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து கேஸ் போட்டுருவாங்க. இதோட சேர்த்து அவருடைய விதாத்தும் பார்த்திங்கன்னா மாட்டிப்பார். போலீஸ் அவரை தேடிட்டு இருப்பாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுவார், விதாத்தோட மாமா இந்த மாதிரி வந்து பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் எனக்கு பணம்லாம் தர வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவனை கொஞ்ச நாள் இந்த ஊரில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத மீதி கதையாக இருக்கும். இந்த படத்தில் விதாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கார். அதாவது மேக்ஸ் டீச்சராக இருக்கார். அவர் மேக்ஸ் தவிர வேறு எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி யோகி பாபு பார்த்திங்கன்னா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்காங்க. அவருக்கும் சாங்லாம் இருக்குது. அதாவது குச்சி குச்சி ஓட்ட படத்தில் வர தும் பாஸ் ஆகிய சாங்கை எடுத்து ரீமேக் பண்ணி இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலகலப்பாக அவருக்கு ரொம்ப வந்து யோகி பாபு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காமெடியில் வேறு லெவலில் அந்த படத்தில் பார்க்க முடியுது. ரெண்டாவது இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயம் கேட்டிங்கன்னா, தன்னோட அம்மா நினைவாக அந்த ஐஸ் பட்டியை வந்து வச்சிருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது, ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட மைனஸ் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். படத்தோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட கூடாமல் வந்து அந்த இதில் இருந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ தான் அந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் மைனஸ் எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் ஒரு புதுமை இயக்குனர் சிம்பிளான கதை எடுத்து எப்படி வந்து அழகாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த படம், இந்த டேரக்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காரு. இந்த குயிக்கா படத்தோட ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாகவும் காமெடியாகவும் படம் போகுது. படத்தில் வந்து யோகி பாபுக்கும் பேர் இருக்குது. அதே மாதிரி நம்ம விதாத்துக்கும் பேர் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படத்தில் வந்து ஐஸ் பட்டி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து காணாமல் போயிடும். அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை போலீஸ் கண்டுபிடிக்க முன்னாடியே யோகி பாபுவும் விதாத்தும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் கிளைமேக்ஸ்லேயும் சரி அவங்களுக்கும் போலீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் போலீஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப காமெடி கலந்து கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குயிக்கா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வருவோம். அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் வந்து எடிட்டிங்கு, மியூசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து கச்சிதமாக பொருந்திருக்கு. எங்கேயுமே வந்து குறை சொல்ல முடியாது. படத்தோட சின்ன மைனஸ் நான் சொன்ன மாதிரி படத்தில் வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை. மற்றபடி அது எதுக்காக டேரக்டர் பண்ண காமெடினால அப்படி பண்ணிட்டாரான்னு தெரில. மற்றபடி இந்த குயிக்கா படம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு ஒரு 2-3 பேரோட வாழ்க்கையை வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த குயிக்கை வந்து ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான். யாரெல்லாம் பார்க்கல இப்போ கட்டாயமாக பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.